Hi friends, I am Pooja. Welcome to Future Doctor Neat Tamil. இன்னைக்கு பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனோட NCERT ரிவ்யூ பார்த்துடலாமா? இதுக்கு முன்னாடி என் லெக்சர் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேவா? பார்த்துட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் இது பண்ணீங்க, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, எனக்கு இல்லை. ஓகே, கேன் வி ஸ்டார்ட்? ஓகே, ஃபஸ்ட்டு அரிஸ்டாட்டில் வராங்க. அரிஸ்டாட்டில் தான் ஏர்லியர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. Aristotle was earliest to attempt a more scientific basis for classification. He used simple morphological character to classify plants into trees, shrub, herb. He also divide animal into two group, red blooded and non red blood. அந்த மாதிரி இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயர்லியாக இவர் மோர் சயின்டிஃபிக் பேஸஸில் இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணாங்க. அண்ட் எதை யூஸ் பண்ணி அப்படின்னா, மார்ஃபாலஜிக்கல், சிம்பிள் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் லைக் ட்ரீஸு, ஷ்ரப்பு, ஹெர்ப்ஸு, இதை வச்சுலாம் இது பண்ணாங்க. அண்ட் என்னதை டிவைட் பண்ணாங்க அனிமல்ஸ்னால் ரெட் பிளட்டு, நாட் ரெட் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் லினேயஸோட 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். அதாவது லினேயஸ் நெக்ஸ்ட் வராங்க. அவங்க என்ன கொண்டு வந்தாங்க? 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். ஓகேவா? 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. அண்ட் என்னதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணாங்க? பிளான்ட்டை, அனிமலையும் 2 கிளாஸ் பண்ணாங்க, இன்க்ளூடிங் ஆல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இந்த சிஸ்டம் this system did not distinguish between the eukaryote and prokaryote, unicellular, multicellular organism, photosynthetic and non-photosynthetic. ஃபோட்டோசிந்தட்டிக் க்ரீன் ஆல்கே, நான் ஃபோட்டோசிந்தட்டிக் ஃபங்கை, இதெல்லாம் அவங்க டிஸ்டிங்விஷ் பண்ணாமல் சும்மா ஒரே இதிலேயே வச்சுட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் இன்டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் வாஸ் ஈஸிலி டன் and was easy to understand, but a large number of organisms did not fall into either category. சரியா? பிளான்ட்ஸ் அனிமல்ஸை ஈஸிலி டிஸ்டிங்விஷ் பண்ணிடலாம். அண்ட் வாஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், அது மாதிரி ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் கேட்டகரி இல்லாததும் இருக்கு இல்லையா? அண்ட் 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் யூஸ் ஃபார் அ லாங் டைம் வாஸ் ஃபவுண்ட் inadequate. Besides gross morphological character, a need was also filled, including other characteristics like cell structure, nature of wall, mode of nutrition, habitat, method of reproduction, evolutionary history. இதெல்லாம் வச்சு நம்ம சும்மா அந்த பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் வச்சு இது பண்ணக்கூடாது. அண்ட் அதோட மார்ஃபாலஜியை வச்சும் நம்ம பார்க்கணும்ல. செல் ஸ்ட்ரக்சர் வச்சு, நேச்சர் ஆஃப் வால் வச்சு, எதை வச்சும் நம்ம பார்க்கணும். அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் ஃபார் த லிவிங் ஆர்கானிசம் hence undergoes several changes over the time. Several changes நடக்கும். And through the plants and animal kingdom have been a constant under all the different systems. The understanding of what group or organism be included under these kingdom has been changing. The number and nature of the other kingdom has also been understood differently by the different scientists. நிறையா பேர் நிறைய அவங்க இப்போ நிறைய சயின்டிஸ்ட், இப்போ லினேயஸ் மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் அவங்க டிஃப்ரெண்ட் மெத்தட் வச்சு கொண்டு வந்தாங்க. அண்ட் டிஃப்ரெண்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் கூட பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச் விட்டேக்கர் வந்தாங்க. அவங்க 1969 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் ப்ரொப்போஸ் பண்ணாங்க. இன்ன வரைக்கும் நம்ம 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் தான் படிச்சுட்ருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் 6 கிங்டம் 7 கிங்டம் இதெல்லாம் வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் நம்ம படிக்கல. இன்ன வரைக்கும் நம்ம 5 கிங்டம் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இதில் என்னெல்லாம் மொனிரா, ப்ரொடியூசா, ஃபங்கை, பிளான்ட்டை, அனிமாலியா, அந்த க்ரைட்டீரியாலாம் இன்க்ளூட் செல், என்னதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி செல் ஸ்ட்ரக்சர், பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன், எவாலுவேஷனரி ஆர் ஃபைலோஜெனிக் ரிலேஷன்ஷிப், இதை வச்சுலாம் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 டொமைன் இது கிடையாது. ஓகே, இந்த டாட் வச்சு இப்படி இந்த மாதிரி டாட் வச்சுருக்கேன்ல, இந்த புள்ளி மாதிரி வச்சுருக்கேன்ல, இது வரைக்கும் இந்த பேராகிராஃப் இதுலேருந்து இது வரை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி, இந்த டேப்லெட் காலம் பார்த்துடலாமா? இது சும்மா வாசித்து விடுறது தான். மோனிரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்டை, அலிமெல்லா, ப்ரோகேரியாட், மற்ற எல்லாம் யூகேரியாட்டு. செல் வால் இதில் மொனிரா நான் செல்லுலிக், பாலிசாக்கரைட் ப்ளஸ் அமினோ ஆசிடு. ப்ரோட்டிஸ்டாவில் ப்ரெசன்ட் சில இதில் இதாக இருக்கும். அண்ட் ஃபங்கை ப்ரெசன்ட் இன் கைட்டின்,
ப்ளஸ் பாலிசாக்கரைன் எழுதிக்கோ. ஏன்னா உள்ளக்க வந்து அதில் வந்து ப்ளஸ் பாலிசாக்கரைன் போட்டுருந்துச்சு, நீ இதுலேயே வந்து எழுதனா எழுதிக்கோ. ஓகே, ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் வேறு ஸ்பெல்லிங் வேணால் மாற்றிக்கோ, அதுக்குன்னு குறை சொல்லக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் மெம்பரைன் வந்து இதில் ஆப்சண்ட்டு, மற்ற எல்லாத்துலேயுமே ப்ரெசண்ட்டு. பாடி ஆர்கனைசேஷன் செல்லுலார் மல்டி செல்லார் லூஸ் டிஷ்யூ ஆர் ஆர்கன், டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டம். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து ஆட்டோட்ராபிக் வந்து 2 types, கீமோசிந்தட்டிக் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக். நெக்ஸ்ட்டு ஹெட்ரோட்ராபிக் வந்து அது என்ன பேராசைட்டிக் அண்ட் சாப்ரோஃபைட்டிக். நெக்ஸ்ட்டு அதில் ப்ரொடிஸ்டாவில் வந்து ஆட்டோட்ராபிக், ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் ஹெட்ரோட்ராபிக். நெக்ஸ்ட்டு அங்கிட்டு என்ன இருக்குது, ஃபங்கை வந்து ஹெட்ரோட்ராபிக். கொஞ்சம் தண்ணி ஊசுக்கிறேன். ஃபங்கை வந்து ஹெட்ரோட்ராபிக், சாப்ரோஃபைட்டிக் ஆர் வந்து ப்ரோட்டிஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் அங்கிட்டு அனிமல்ஸில் வந்து ஆட்டோட்ராபிக், ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் ஹெட்ரோட்ராபிக், ஹோலோசோவிக் ஆர் சாப்ரோஃபைட்டிக். ஹோலோசோவிக் அப்படின்னா ஃபுட்டை வந்து வாய் வழியாக எடுத்துக்கிறோம், எல்லாருமே வாய் வழியாக தான் எடுத்துக்கிறோம். இன்ஜெக்ஷன் பை ஃபுட், நம்ம வந்து சாப்பிட்றத வாய் வழியாக எடுத்துக்கிறதா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லெட்டஸ் டு கண்டர்ஸ்டாண்ட் to understand this issue and consider the influence system of earlier classification system included bacteria, blue-green algae, fungi, mosses, fern, gymnosperm, angiosperm under plantae. Okay, the characters that unified this whole kingdom, that all organizations stands in their cell walls. This place together groups which cell wall base பண்ணி இருப்பாங்க. In the differentiated in the other characters. It is brought through the prokaryotic bacteria and the blue-green algae cyanobacteria with the group under which were eukaryotic. It is also grouped together the unicellular organism and the multicellular plus placed together under algae. This classification did not differentiate between the heterotrophic group fungi and autotrophic green plants, since they showed the characteristic difference in their wall composition. The fungi had a chitin and வந்து green plantsக்கு வந்து cellulosic wall வந்து இருக்குது. எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ் பேஸ் பண்ணி வந்து வரலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே இதெல்லாம் நோட்ஸில் கவர் பண்ணிட்டேன். ஓகே, என் நோட்ஸை பார்த்தவங்களுக்கு இது வெறும் ரிவிஷனாக தான் இருக்கும். ஓகே, ஏர்லியஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, ஃபங்கை, மோசஸ், ஃபர்ன்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம் இதெல்லாம் வந்து பிளான்ஸ் கீழே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து செல்வால், அதை எப்படி வந்து பிரித்தாங்க அப்படின்னா செல்வாலை வச்சு பிரித்தாங்க. உனக்கெல்லாம் செல்வால் இருக்குது, நீங்கள் போ, உனக்கெல்லாம் செல்வால் இல்லை, நீ அனிமல்ஸ்க்கு போ, அந்த மாதிரி பிரித்து வச்சுட்டாங்க. அவங்கள வந்து அந்த காலத்தில் வந்து அந்த நாலேஜ் இல்லை. ஓகேவா? ப்ளூ கிரீன் ஆல்கேக்கு வந்து அது வேறு செல்வால் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செல்வால் கம்போசிஷன் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து இல்லை. அதே மாதிரி ஆர்கே பாக்டீரியாவும் ப்ளூ கிரீன் ஆல்கேயும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. அந்த மாதிரி அது மாதிரி நாலேஜ் வந்து இல்லை. ஓகே, and next they group together the unicellular organism. Unicellular organism multicellular organism வந்து algae வந்து தூக்கி வச்சிட்டாங்க. எக்ஸாம்பிள் கிளாமிடமோனஸ், ஸ்பைரோகேரா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னது, ஆட்டோட்ராபிக் கிரீன் பிளான்ட்ஸையும் ஹெட்ரோட்ராபிக் ஃபங்கையும் வந்து அவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணல. ஃபங்கைக்கு என்ன கைட்டின் செல்வால் இருக்கும், ஆட்டோட்ராபிக் கிரீன் பிளான்ட்ஸ்க்கு என்ன செல்லுலோசிக் செல்வால் இருக்கும். அது எல்லாமே நம்மளுக்கு காமனாக தெரியும், நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னுலாம் தெரிய தான் செய்யும். ஓகே, நெக்ஸ்ட்டு kingdom fungi. The prokaryotic organisms were grouped together under kingdom Monera, and the unicellular eukaryotic organisms were placed in the kingdom Protista. Prokaryotic organismலாம் வந்து kingdom Moneraல இருக்குது. அதே மாதிரி unicellular eukaryotsலாம் வந்து Protistaல இருக்குது. இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதோ இந்த பாயிண்ட்டு இல்லை, இது இல்லை.
இந்த பாயிண்ட்டு ஒரு பார்ட் டெஸ்ட்டில் அப்படியே கேட்டிருந்தாங்க. அச்சல் காப்பி பேஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ என்ன தெரியுது, லைன் பை லைன் படிக்கணும். ஓகே, Kingdom protista has brought together Chlamydomonas, chlorella, earlier placed in algae in plants, but both having cell wall. இந்த இதுவும் கேட்பாங்க. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம்பிள்ஸாகவே தான் இருக்கும். நான் நிறைய ஹைலைட் பண்ணிட்டே போய்ட்டுருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் உள்ளதும் நல்லா தரவை படித்து வச்சுக்கோங்கண்ணே. அது என்ன சொல்கிறாங்க, கிளாமிடோமோனஸ் குளோரெல்லாவும் வந்து இப்போ ப்ரோட்டஸ்டாவில் வந்து இருக்காங்க. முந்தி வந்து ஆல்கேல பிளான்ஸ் கூட இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேராமீச்சியம் அண்ட் அமீபா விச் வர் பிளேஸ்ட் ஏர்லியர் இன் அனிமல் கிங்டம், செல் வால் லேக் ஆனதுனால அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதில் இருக்குது, கிங்டம் ப்ரோட்டஸ்டாவில் இருக்குது. ஓகே, it has put together organisms which earlier in classification were placed in the different kingdoms. This happened because the criteria for classification changed. This kind of changes will take in the future to depending the improvement of understanding characters and evaluation relationship over the time. An attempt has been made to evolve a classification system which reflects not only the morphological, physiological, reproductive similarities but also in the phylogenic based on the evaluational relationship. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ போக இப்போ 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் தான் இப்போ இருக்குது. இதுக்கு மேலே டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனிச்சு அப்படின்னா 10 கிங்டம் 11 கிங்டம் அந்த மாதிரி கூட வரலாம். அதான் சொல்கிறாங்க. அண்ட் வந்து இதை வந்து எதை பேஸ் பண்ணி, மார்ஃபாலஜிக்கல் ஃபிசியாலஜிக்கல் ரீப்ரொடக்டிவ் சிமிலாரிட்டிஸ் மட்டும் இல்லாமல் ஃபைலோஜெனிக் ரிலேஷன்ஷிப் வச்சும் வந்து பேஸ் பண்ணி இந்த கிளாஸிஃபிகேஷன்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? அண்ட் இதில் வந்து ஆமாம், மொனீரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, விட்டேக்கர் சிஸ்டம் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிளான்ட் எலமெண்ட்லாம் அடுத்ததில் பார்த்துக்கலாம். இதெல்லாம் தேவையாடா? இந்த லாஸ்ட் இது தேவை, இந்த லாஸ்ட் பேராகிராஃப் தேவையே இல்லை, பட் தே வில் புட்டு. சரி வாங்க, மொனீரா. ரைட், கிங்டம் மொனீரா. Bacteria are the sole members of the kingdom Monera. They are the most abundant microorganisms. Bacteria occur almost everywhere. Hundreds of bacteria are present in the handful of soil. They also live in the extreme habitat such as hot spring, desert, snow and deep ocean, or very few life forms can survive. Many of them live in or on the other organism as a parasite. Bacteria are grouped under 4 categories based on the shape: spherical coccus, rod shaped bacillus, comma shaped vibrio, spiral shaped spirillum. எனவே பாக்டீரியா தான் வந்து மொனீராவோட மெம்பர்ஸ். ஓகே, இம்பார்ட்டண்ட்டான மெம்பர்ஸ். அண்ட் வந்து அவங்க தான் வந்து இந்த உலகத்திலேயே மோஸ்ட் அபண்டன்ட் மைக்ரோ ஆர்கானிசம்னா அது பாக்டீரியா தான். சரியா? பாக்டீரியா தான் வந்து மோஸ்ட் அபண்டன்ட் மைக்ரோ ஆர்கானிசம். அண்ட் வந்து அவங்க வந்து எவ்ரிவேர் எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி மண் எடுத்து பார்த்திங்களா, அதில் 100கணக்கான பாக்டீரியா இருக்க தான் செய்வாங்க. அண்ட் வந்து அவங்க எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லேயே வாழ தான் செய்வாங்க. சச்சஸ் என்ன, ஹாட் ஸ்ப்ரிங்கு, டெசர்ட்டு, ஸ்னோ, டீப் ஓஷன், அதுக்கப்புறம் வெரி ஃபியூ லைஃப் ஃபார்ம்ஸ். கேன் சர்வே மெனி ஆஃப் தெம் வந்து அதர் ஆர்கானிசம்குள்ளே ஒரு பேரசைட்டாக தான் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. பேரசைட்ஸ் நான் ஹைலைட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் வந்து சொல்லாத. நான் ஏற்கனவே நோட்ஸ் வந்து பார்த்துட்டேன். நோட்ஸில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து நான் அதில் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்ல முடியாது, எக்ஸாம்பிள்ஸ் அதே மாதிரி உள்ளதை தான் வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணுவேன். சரியா? நெக்ஸ்ட்டு, பாக்டீரியா ஒரு குரூப் அண்டர் த 4 கேட்டகரி பேஸ்ட் ஆன் தியர் ஷேப்பு. இதெல்லாம் சொல்லிட்டேன்ல. ஓகே, இது வந்து டயக்ராம் பார்த்துக்கோ. முட்டையாக காக்கை, ராட் மாதிரி பெசலஸ். ஆனால் இது ராடு மாதிரியாக இருக்குது, இது ஸ்மூன் மாதிரி தானே இருக்குந்தா.
ஸ்பூன் மாதிரி தானே இருக்குது, ஆனால் பின்னால் உள்ளது ராட் மாதிரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பைரல், அதுக்கப்புறம் அது கம்மா விப்ரியோ, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு த்ரூ த பாக்டீரியா ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி சிம்பிள், வெரி காம்ப்ளெக்ஸ் இன் பிஹேவியர் கம்பேர்ட் டு த மெனி ஆர்கனிசம். பாக்டீரியா as a group ஸோ த மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் மெட்டபாலிக் டைவர்சிட்டி. இது ஒரு இதில் கேட்டிருந்தாங்க, ஒரு பார்ட் டெஸ்ட்டு கேட்டிருந்தாங்க. கம்பேர்ட் டு த மெனி ஆர்கனிசம், அதே மாதிரி இவங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து சிம்பிளாக இருக்குது, பட் பிஹேவியர் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்துக்கோனே. அது மாதிரி அதர் ஆர்கானிசம் வந்து கம்பேர் பண்ண சொல்ல பாக்டீரியா வந்து மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் மெட்டபாலிக் டைவர்சிட்டி வந்து ஷோ பண்ணுது. அண்ட் சம் ஆஃப் த பாக்டீரியா வந்து ஆட்டோட்ராபிக்காக இருக்காங்க. ஆட்டோட்ராபிக்னால் வந்து ப்ரிப்பேர் தி ஓன் ஃபுட் ஃப்ரம் இன்ஆர்கானிக் சப்ஸ்டேட், சாண்டு, சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபியூரிக் ஆசிட்லேருந்து இந்த மாதிரி அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு தே மே ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப், கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப் இருக்காங்க. அண்ட் வந்து மெனி ஆஃப் த பாக்டீரியா வந்து ஹெட்ரோட்ராப்ஸ் தான். ஹெட்ரோட்ராப்ஸ்னால் என்ன? தே டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம் ஆர் டெட் ஆர்கானிக் மேட்டர் ஃபார் ஃபுட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்கியா பாக்டீரியா. ஆர்கியா பாக்டீரியாவில் ஆர்கி பாக்டீரியா, சூப்பர். நெக்ஸ்ட்டு ஓகே, these bacteria are special since they live in some of the most harsh habitat. harsh habitatல வந்து இவங்க வந்து வாழ்வாங்க. எக்ஸ்ட்ரீம் சால்ட்டி ஹேபிட்டட்ஸில் இருக்கிறவங்க பேர் ஹாலோஃபில், ஹாட் ஸ்ப்ரிங்கில் தெர்மோ அசிடோஃபில், மார்ஷி ஏரியா மெத்தனோஜென்ஸ். Archaebacteria differ from the other bacteria in having a different cell wall structure and the feature is responsible for their survival in extreme condition. அவங்களோட செல் வால் தான் காரணம், சரியா? அவங்களோட செல் வால்னால தான் வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் இருந்தாலுமே அவங்களால தாக்கு பிடிக்க முடியுது. அண்ட் வந்து ரெஸ்பான்சிபிள் டு தே எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். ஓகே, மெத்தனோஜென்ஸ் வந்து ருமினன்ட் அனிமல்ஸோட கட்லேயும் வந்து இருக்காங்க. சரியா? அண்டு வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் மீத்தேன் ப்ரொடக்ஷன் பண்ணுறது ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அதோட டங்கில் இருந்து. நெக்ஸ்ட்டு இது வந்து இன்னொன்று செல் த யூனிட் ஆஃப் லைஃப்னு ஒரு லெசன் உண்டுல, அதில் வந்து அதுவும் இதுவும் லைட்டாக இன்டர் கனெக்டடாக இருக்கும். லைட்டாக மீன்ஸ் அதில் பாக்டீரியா பற்றி ஒரு டூ பேராகிராஃப் மாதிரி வரும்ல, அதில் வந்து பாக்டீரியா வந்து எதை வந்து ஹோல்ட் பண்ணி எந்த ஒரு பார்ட்டை வச்சு ஹோல்ட் பண்ணிக்கும், ராக் ஸ்ட்ரீமில் அதே மாதிரி ராக் சைல்ஸை எதை வச்சு ஹோல்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது வந்து எதை வச்சு ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிம்ப்ரியே வச்சு ஹோல்ட் பண்ணுவாங்க. சரியா? என்னது ராக்கு அதே மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் எதை வச்சு ஹோல்ட் பண்ணிக்குவாங்க? ஃபிம்ப்ரியே வச்சு ஹோல்ட் பண்ணிக்குவாங்க. அதேமாதிரி மொட்டிலிட்டிக்கு இது ஃப்ளெஜெல்லா. அண்டு வந்து ஆமாம், அண்ட் அவ்வளோதான். இது வந்து அங்கே செல் த யூனிட் ஆஃப் லைஃப் அந்த லெசனில் வந்து வரும். பட் இந்த இதுலேயும் சில எம்டிஜி அந்த மாதிரி புக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசன்லேயும் கேட்டு வச்சுருப்பான், இதை வச்சு ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளது இதில் கேட்டு வச்சுருப்பான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு நினைக்காதீங்க. ஆனால் வந்து அந்த இது கொஞ்சம் இதாக இருக்கும், ஒன்று போல் இருக்கும். சரியா? ஒன்று போலன்னு சொல்ல முடியாது, சம்மந்தப்பட்டு இருக்கும், அவ்வளோதான். சரி, யூ பாக்டீரியா. நெக்ஸ்ட்டு யூ பாக்டீரியா வந்து thousands ஆஃப் டிஃப்ரெண்ட் யூ பாக்டீரியா ஆர் ட்ரூ பாக்டீரியா. யூனாலே ட்ரூ தானே. ட்ரூ பாக்டீரியா தே ஆர் கேரக்டரிஸ்டிக் பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரிஜிட் செல் வால். மொட்டைல், rigid cell wall, and if motile, a flagellum, the cyanobacteria, and also referred to as blue-green algae. They have a chlorophyll A similar to the green plants and are photosynthetic autotroph. The cyanobacteria are unicellular, colonial, filamentous, freshwater, marine or terrestrial. The colonies are generally surrounded by the gelatinous sheath. எல்லாமே நாங்கள் சொன்னது தான். They often form blooms in polluted water bodies. Some of these organisms has fixed atmospheric nitrogen in specialized cell called heterocysts. Example, nostoc anabina. Chemosynthetic autotroph bacteria oxidize various inorganic substances such as nitrate, nitrite, ammonia, use the released energy for the ATP production, and they play a role in recycling nutrients like nitrogen, phosphorus, iron,
and sulfur. Heterotrophic bacteria are most abundant in nature. The majority of the important decomposers, many of them have a significant impact on human affairs. They are helpful in making curd from milk, production of antibiotics, fixing nitrogen in legume roots. Some are the pathogen causing damage of human crops, farm animal pest. And cholera, typhoid, tetanus, citric canker இதெல்லாம் வந்து பாக்டீரியல் டிசீஸ். வைரஸ்ன்னு தயவு செஞ்சு எழுதிட்டு வந்துடாத. பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் மெயின்லி பை ஃபிஷன். சம்டைம்ஸ் வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் வந்து ஸ்போர் மூலமாக வந்து இதாகும். எல்லாம் வந்து நான் நோட்ஸ் எழுதுனது, அதனால தான் ஹைலைட் பண்ணாமல் என் பாட்டுக்கு வாசிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். ஓகேவா? செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் பை த அடாப்டிங் எ பிரிமிட்டிவ் டைப் ஆஃப் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர். மைக்கோபிளாஸ்மா தட் இஸ் லேக் செல் வால். அண்ட் வந்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே ஒரு இதுதான், ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட் மாதிரி தான். இந்த லெசனே கொஞ்சம் வந்து எக்ஸாம்பிள் நிறைஞ்ச ஒரு லெசன். ஓகேவா? ஸ்மாலஸ்ட் லிவிங் செல் சர்வே வித்தவுட் ஆக்சிஜன். மெனி மைக்கோபிளாஸ்மா ஆர் பேத்தோஜன் in animals and plants. Jokers of biology is mycoplasma. மைக்கோபிளாஸ்மாவுக்கு வந்து இன்னொரு ஒரு பேர் இருக்குது, பிபிஎல்ஓ. அது செல் தி யூனிட் ஆஃப் லைஃப் அந்த லெசனில் வரும். பிபிஎல்ஓ ப்ளூரோ பாலி அந்த மாதிரி வரும். நிமோனியோலைக் ஆர்கானிசம் அப்படின்னு வரும். இல்லை ஃபுல்லாகவே படித்து வச்சுக்கோ. ஃபுல்லாகவே அசெஷன் ரீசனில் வந்து வரும். சரியா? எல்லாமே நோட்ஸ் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ரோட்டிஸ்டா. ஆல் single cell eukaryotes are placed under the protista, but the boundaries of the kingdom are not well defined. Okay. Photosynthetic protozoan to one biologist may be plant to another. In this book we include Cryophyte, Dinoflagella, Euglenids, slime molds, protozoan under protista. Members of protista are primary aquatic. This kingdom forms a link with other dealing with plants. ரொம்ப important. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஏன்னா இவனை அடிக்கடி பாட்டத்தில் பார்த்துருக்கேன். ரிவிஷன்லேயும் பார்த்துருக்கேன், ரிவிஷன் எக்ஸாம்னு ஒன்று வைப்பாங்க அதுலேயும் பார்த்துருக்கேன், வீக் எக்ஸாம்லையும் பார்த்துருக்கேன், 11th ஃபுல் போர்ஷன் எக்ஸாம்னு ஒன்று வைப்பாங்க அதுலேயும் பார்த்துருக்கேன். This being eukaryotes, the protozoan cell body contains a well-defined nucleus and outer membrane-bound organelle. Some have flagella or cilia. Protists reproduce asexually and sexually by a process involving asexually by cell fusion, sexually by zygote formation. Next, chrysophyte. Chrysophyte, this group include diatoms and golden algae. ஷை இது வந்தும் தொலையாது எருமை பையன். சரி, diatom golden algae include பண்ணியிருக்கு. They are found in fresh water as well as in marine environment. They are microscopic and float passively in water current. Plankton. ஓகேவா? Most of them are photosynthetic. In diatom, the cell wall form two thin overlapping cells which fit together into a soap box. The walls are embedded with the silica and thus the wall are indestructible. The diatoms have left behind large amount of cell wall deposits in their habitat. The accumulation over the billions of billions is referred to as the diatomaceous earth. Beginning gritty, the soil is using
used in polishing, filtration of oils and syrup. Diatoms are the chief producers of ocean. இல்லை என்ன தான் சொல்ல வராங்க, டயாட்டம்ஸ் கோல்டன் ஆல்கின்னு 2 இருக்குது. க்ரைசோ அப்படின்னா கோல்டுன்னு அர்த்தம், யாருக்குன்னே சொல்லியிருக்கேன். ஓகேவா, இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர், அதுக்கப்புறம் மெரைன்லேயும் வந்து இருக்கும். அண்ட் வந்து மைக்ரோஸ்கோபிக் அண்ட் வந்து வாட்டர் எந்த பக்கம் போகுதோ அதே பக்கம் இவன் வந்து போவான். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து இவங்க வந்து ஃபோட்டோசிந்தட்டிக்காக தான் இருப்பாங்க. டயாட்டம்ஸில் வந்து 2 தின் ஓவர்லாப்பிங் ஷெல். இந்த இதே மாதிரி சரிங்க பென் எடுத்துக்கிறேன், அது அங்கிட்டு போயிட்டான், அவன் ஸ்டைலஸ் அங்கிட்டு போயிட்டான். எப்படி சோப் பாக்ஸ் மாதிரி இருப்பாங்க. இது வந்து ஒரு தின் ஓவர்லாப்பிங் இதாகி அதே மாதிரி ஃபிட் ஆகிடுவாங்க சோப் பாக்ஸ் மாதிரி. அண்ட் த வால் வாஸ் எம்பெடட் வித் சிலிக்கா விச் ஃபிட் டுகெதர் ஆஸ் இன் அ சோப் பாக்ஸ். த வால் வாஸ் எம்பெடட் வித் சிலிக்கா அண்ட் தஸ் த வால் வாஸ் இன்டிஸ்ட்ரக்டபிள். ஓகேவா, அதோட வால் வந்து என்ன, இன்டிஸ்ட்ரக்டபிளாக இருப்பாங்க. Thus the diatoms of the leaf began large amount of the silver deposits in their habitat. This accumulation over the billions of years is referred to as diatomaceous earth. இவங்க தான் வந்து சீஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஓஷன். ஓகேவா, வேறு என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இதுதான். நெக்ஸ்ட் வந்து டைனோஃப்ளஜலேட். இவன் தான் வந்து டைனோஃப்ளஜலேட். ஓகேவா, இவனை வந்து நல்லா பார்த்து இன்னும் இந்த மேலே மட்டும் வர மாட்டேங்கி. டயக்ராமில் மட்டும் என் ஹைலைட் ஆக மாட்டேங்கி. இதில் மட்டும் ஆகுது, ஹைலைட் மட்டும் ஆகாது. ஆமாம், இன்னைக்கு இது ஆனால் இதில் மட்டும் ஆகுது. லைட்டு கலர்னால ஒரு வேளை ஆக மாட்டேங்கன்னு என்னமோ வாய்ப்பு இருக்குது. These organisms are mostly marine and photosynthetic and yellow, green, brown, blue, red depending upon the main pigment present in their cells. The cell wall has a stiff cellulosic plates on the outer surface. Most of them have 2 flagella. ஒன்று லாங்கிடியூட்னலி, இன்னொன்று அது அப்படியே சுற்றி அந்த ஃபரோவுக்கு நடுவில் அப்படியே சுற்றி இந்த மாதிரி இருக்கா, அதுதான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அதோட எக்ஸாம்பிள், ரெட் டைனோஃப்ளஜலேட்டோட எக்ஸாம்பிள் கார்னியாவலக்ஸ். அண்ட் வந்து ரேப்பிட் மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறதுனால வந்து அப்படியே ரெட் கலரில் இருக்கும் அண்ட் வந்து டாக்ஸின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதனால் ஃபிஷ்ஷஸ் வந்து செத்து போயிடும். இதுதான் வந்து இவன் தான் யூக்ளினாய்டு. இவனை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. Next, euglenoid are them freshwater organisms found in the stagnant water. Instead of cell wall, they have a protein-rich layer called pellicle. Instead of cell wall, சரியா? Make their body flexible. இதனால தான் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. 2 ஃப்ளஜெல்லாம் இருக்குது, ஒன்று ஷார்ட்டு ஒன்று லாங்கு. அண்ட் வந்து சன்லைட் இருக்க சொல்ல இவங்க வந்து ஆட்டோட்ராப்பு. சன்லைட் இல்லாதப்போ வந்து அவ்வளோதான், அடித்து கொண்டுருவான். ஹெட்டிரோட்ராப்ஸ், சந்திரமுகி அப்படி ஆயிடுவான். ஓகேவா, இன்ட்ரெஸ்டிங்லி த பிக்மெண்ட்ஸ் ஆஃப் த யூக்ளினாய்ட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் டு தோஸ் present in higher plants. Example, Euglena. Slime molds. Slime molds are saprophytic protists. The body moves along the decaying twig. இது வந்து ஒரு பார்ட்டஸில் பார்த்துருக்கேன். டிகேயிங் ட்விக் லீவ்ஸ் இருக்கும். லீவ்ஸு என்கல்ஃபிக் ஆர்கானிக் மேட்டர். இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்லி ட்விக் ஃப்ரெஷ்லி லீவ்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ இது அந்த ஒரு வார்த்தையில் அவங்க ட்விஸ்ட்டை வைக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தே ஃபார்ம் அக்ரிகேஷன் கால் பிளாஸ்மோடியம். சூட்டபிள் கண்டிஷனில் ஒரு அக்ரிகேஷன் பிளாஸ்மோடியம் விச் மே க்ரோ அண்ட் ஸ்ப்ரெட் ஓவர் செவரல் ஃபீட். இந்த மாதிரி இருக்கும், டயக்ராம் மாதிரி இருக்கும். சரியா, டூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் இந்த பிளாஸ்மோடியம் டிஃப்ரென்ஷியேட் ஆகி ஒரு ஃப்ரூட்டிங் பாடி இந்த மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி இதாகி ஒரு ஸ்போர் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ஸ்போர்ஸ் வந்து ட்ரூ வால்ஸ் வந்து இருக்கும் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சர்வை ஃபார் மெனி இயர்ஸ். ஈவன் அண்டர் அட்வர்ஸ் கண்டிஷனில் ஸ்போர்ஸ் வந்து ஏர் கரண்ட் மூலமாக வந்து டிஸ்பர்ஸ் ஆவாங்க. இது வந்து பேராமீசியம். இதை பார்த்துக்கோ.
Paramecium, all paramecium correct தான். Protozoan, all protozoans are heterotrophic and live as a predator or parasite. They are believed to be primitive relatives of animal. Okay, 4 type amoeboid protozoan. First amoeboid protozoan. These organisms live in freshwater, seawater, moist soil. They move and capture their prey by putting out pseudopodia as fetus amoeba. Marine forms have silica shell on their surface. Some of them such as entamoeba. இது எக்ஸாம்பிள் வந்து entamoeba வந்து ஒரு parasite. ஓகே, அண்ட் வந்து மேலே உள்ளதையும் நீங்கள் பார்த்துக்கோ. ஃப்ளஜலேட்டட்னாலே அவனுக்கு வந்து ஃப்ளஜல்லாக இருக்கும். ஃப்ரீ லிவிங்காக இருக்கான், இல்லைனா பேரசிட்டிக்காக இருக்கும். ஓகே, த பேரசிட்டிக் ஃபார்ம் கேன் காஸ் டிசீசஸ் கால் ஸ்லீப்பிங் சிக்னஸ், ட்ரிப்பனசோமா, ஆர் வந்து அந்த இதுக்கு பேர் கலஹசார் அப்படி சொல்லுவாங்க, கலஹசார் அப்படின்வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ciliated protozoan. They are aquatic, actively moving organism because of the presence of thousands of cilia இருக்கனால. They have a cavity, gullet that opens to the outside of the cell. The coordinated movements of the rows causes the water laden with food to be stirred into the gullet. Example, Paramecium. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அந்த கல்லட் வந்து எதில் இருக்கும்? அவுட் சைடு தான் இருக்கும், வெளிக்கு தானே இருக்குது, அது வெளிக்கு தானே இருக்குது, அதுதான் ஃபுட்டு இதெல்லாம் அது அந்த கல்லட் வெளியவே அவனுக்கு வந்து உள்ளே போயிடும். நெக்ஸ்ட்டு ஸ்போரோசோவான்ஸ் வந்து ஒரு இன்ஃபெக்டியஸ் ஸ்போர் லைக் ஸ்டேஜ் தான் வந்து இந்த ஸ்போரோசோவான். இது வந்து நாட்டோரியஸஸ் பிளாஸ்மோடியம். இந்த பிளாஸ்மோடியம் வந்து மலேரியல் பேரசைட். சரியா, இது வந்து நம்ம ஹியூமன் பாப்புலேஷன்லேயே அதர வச்சது. இந்த மலேரியா வந்து இது பண்ணிடும். இது வந்து ஹியூமன் ஹெல்த் டிசீஸில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அகோ சைக்கிளே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபங்கை, கிங்டம் ஃபங்கை. இது ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருக்கோங்க பாருங்களேன். டோட்ஸ்டூல் வந்து பாய்சனஸ் மஷ்ரூம்னு. சூப்பர். சரி பார்த்துக்கோங்கன்னா, டோட்ஸ்டூல் வந்து பாய்சனஸ் மஷ்ரூம். இது முதல்ல இது வந்து எழுதி வச்சுருக்கேன். ஹைலைட் பண்ணதெல்லாம் ரப்பன்ட்டு முதல்ல நிறைய ஹைலைட் பண்ணி வச்சுருப்பேன். அதெல்லாம் ரப்பன்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து எடுக்கேன். ஓகே, த ஃபங்கை கான்ஸ்டியூ யூனிக் கிங்டம் வந்து ஃபங்கை தான். சரியா, they show a great diversity in morphology and habitat. You must see in most of the moist, bread, rotten fruit and common வந்து mushroom. Common you eat, அதாவது மோரல் ட்ரஃபிள், அது வந்து எடிபிள். டோட்ஸ்டூல் வந்து பாய்சனஸ், இதுவும் ஒரு ஃபங்கை தான். அண்ட் வந்து ஒயிட் ஸ்பாட்ஸ் ஆன் மஸ்டார்ட் லீஃப் ஆர் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேரசைட்டிக் ஃபங்கஸ். சில பேர் வந்து யூனிசெல்லுலார் ஃபங்கை. எக்ஸாம்பிள், ஈஸ்ட் ஆர் யூஸ் டு மேக் த பிரெட் அண்ட் பியர். அதர் ஃபங்கை காஸ் டிசீசஸ் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல். வீட் ரஸ்ட் கால் பக்சீனியா இஸ் an important example. Some are the source of antibiotics. ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பெனிசிலியம். ஓகேவா, ஃபங்கை ஆர் காஸ்மோபாலைட்டான் அண்ட் அக்கர்ஸ் இன் ஏர், வாட்டர், சாயில் அண்ட் வந்து அனிமல்ஸ் அண்ட் வந்து பிளான்ட்ஸ். தே ப்ரிஃபர் டு க்ரோ இன் வார்மர் ஹியூமிட் பிளேஸ். எதுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா வந்து இதாக சேஃபாக இருக்குது, எதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும்னு கேட்காங்க. அது வந்து பாக்டீரியா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. ஓகே, விச் இஸ் எக்ஸப்ஷன் வந்து ஈஸ்ட் வந்து ஒரு யூனிசெல்லுலார் ஃபங்கை. சரியா, ஃபங்கை ஆர் வந்து மற்ற ஃபங்கையெல்லாம் வந்து ஃபிலமெண்டஸாக தான் இருக்கும். அண்ட் தேர் பாடி கன்சிஸ்ட் ஆஃப் லாங் ஸ்லெண்டர் த்ரெட் லைக் கால் ஹைஃபே. த நெட்வொர்க் ஆஃப் ஹைஃபே வந்து மைசிலியம். சில ஹைஃபே வந்து கண்டினியூஸாக அப்படியே மல்டிநியூக்ளியேட் சைட்டோபிளாசம் இருக்கும். அது வந்து சீனோசைட்டிக் ஹைஃபே. இந்த மாதிரி இருக்கும், இப்படி பேய்கிட்டே இருக்கும். அண்ட் வந்து செப்டேட் ஹைஃபேனா இந்த மாதிரி கிராஸ்வால் இருக்கும். சரியா, அதுதான். அண்ட் செப்டேட் வந்து கிராஸ்வால் வந்து இருக்கும்.
The cell wall of fungi are composed of chitin and polysaccharides. சொன்னல chitin and polysaccharides, cell wall of fungi. Most of the fungi are heterotrophic and absorb soluble organic matter from dead substrate and hence are called saprophytes. So dead substrates organic matter வந்து எடுக்கிறவங்க பேர் சாப்ரோஃபைட்ஸ். பேராசைட்ஸ் அந்த பிளான்ட்ஸோ அனிமல்ஸையும் அது மேலேயே லிவிங் ஆகும் ஹோஸ்குள்ளே போய். அண்டு சிம்பயாட்டிக் அசோசியேஷன் வித் ஆல்கே லைக்கன்ஸ் இதாக இருக்கும். அண்ட் ரூட் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ் மைக்கோரைஸ் சொல்லுவாங்க. போல்டான லெட்டர்ஸ்லாம் படித்து வச்சுருக்கோம். நான் ஹைலைட் பண்ண மாட்டேன், ஏன்னா அது ஏற்கனவே போல்டாக தான் இருக்குது. நீ அதை கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு reproduction in fungi and takes place by the vegetative fragmentation, fission, budding. Asexual spore. Sexual spore called conidia, sporangia spore, angiosperm. அப்புறம் sexual reproduction oospore, ascospore, basidiospore. The various spores are produced in the distinct structure called fruiting bodies. The sexual cycle involves the following 3 steps. Fusion of protoplasm between the two motile or non-motile gametes. Fusion of two motile or non-motile gametes அது பேர் plasmogamy. And next karyogamy protoplasm fuse ஆகுது, அவ்வளோதான். karyogamy என்னது நியூக்ளியை ஃபியூஸ் ஆகும். Meiosis and zygote resulting in haploid spore. இந்த டயக்ராம் சைடில் உள்ள டயக்ராம்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? இந்த டயக்ராம்லாம் கொஸ்டின் கேட்குறாங்கப்பா, பார்த்து வச்சுக்கோங்க. When a fungi reproduce sexually, two haploid hyphae of compatible mating types come together and fuse. In some fungi, the fusion of two haploid cells immediately result in diploid cell 2n. In the other fungi, Ascomycetes, Basidiomycetes, an intervening dikaryotic phase occurs and அது பேர் dikaryon or dikaryotic phase. The parental nuclei fuse and the cell become diploid. The fungi from fruiting bodies in which the reduction division occur, leading to the formation of haploid spores. இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செக்ஸுவலி ரெண்டு இது ஃபியூஸ் ஆகி தான் ஹேப்ளாய்டு இது இதாக இருக்கும். அது டக்குன்னு ஃபியூஸ் இன்னொரு சில ஃபங்கையில் டக்குன்னு ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்டு கொண்டு வந்துருப்பாங்க, சரியா? அண்ட் இன்னொரு இதில் ஆஸ்கோமைசிட், பெஸ்டியோமைசிட்ஸ்லாம் டைகேரியான் ஃபேஸ் இருக்கும். எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் ஒரு செல்லுலேயே 2 நியூக்ளியஸ் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது சாதாரணமாக மாறிடும். ஓகேவா? அதுதான். நெக்ஸ்ட்டு இதை எப்படி கிளாஸஸாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னா, மார்ஃபாலஜி ஆஃப் மைசிலியம், மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன் அண்ட் ஃப்ரூட்டிங் பாடிஸ், அதை வச்சு பிரிச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைகோமைசிட்ஸ். இதை Phygomycetes, lower fungi or algal fungi. Okay, members of Phygomycetes are found in aquatic habitats and most of them decaying woods in moist and damp places. Obligate parasite. Plants கண்டிப்பாக parasite தான் இருக்காங்க. Mycelium aseptate, cenocytic, எல்லாம் மறக்கவே கூடாது, இதுலேருந்து கேட்குறாங்க. And a sexual reproduction takes place by the zoospore or by aplanospore. Asexual, சரியா? zoospore மொட்டைல், aplanospore நான் மொட்டை. These spores are endogenously உள்ளுக்குள்ளே அப்படி தான் ப்ரொடியூஸ் ஆகுது. Producing sporangium. A zoospore is formed by the fusion of two gametes. These gametes are similar in morphology, isogamous, dissimilar, anisogamous, oogamous. Some common example: mucor, rhizopus, bread mold. Albugo, parasitic fungi and mustard. Okay, example நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு என்ன ராம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ, ராம்.
Chrysopex albugo mucor. Ascomycetes. Ascomycetesக்கு இன்னொரு பேர் தான் வந்து சாக் ஃபங்கை. ஓகேவா? காமன்லி known as sac fungi. ஆஸ்கோமேசிட்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் வந்து சாக் ஃபங்கை. சரியா? அண்ட் வந்து the ascomycetes are mostly multicellular. மோஸ்ட்லி மல்டிசெல்லுலாரால் தான் இருப்பாங்க. அது எக்ஸாம்பிள் வந்து பெனிசிலியம். யூனிசெல்லுலார் வந்து ஈஸ்ட்டு. ஓகே, ஆர் Saccharomyces. They are saprophytic, decomposer, parasitic and coprophilous. Coprophilous அப்படின்னா growing on dung. ஓகேவா? dung மீன்ஸ் சாணத்தில் வந்து வளர்கிறாங்க. Mycelium is branched and septate. The asexual spores or conidia produced exogenously. Exo means வெளியே. On the special mycelium called conidiophore. Conidia on germination produce mycelium. Sexual spores are called ascospores. செக்ஷுவல் ஸ்போர்ஸ் பேர் என்னது? ஆஸ்கோஸ்போர். அது வந்து எண்டோஜீனியஸ்லி உள்ளாக்க வந்து இருக்கணும். லைக் ஆஸ்கி, சாக் லைக் ஆஸ்கி. என்னது? எக்ஸோஜீனியஸ்லி வந்து ஏசெக்ஷுவல் கொனிடியோஃபோர்ஸ் வந்து க்ரோ ஆகும். எண்டோஜீனியஸ்லி வந்து செக்ஷுவல் ஆஸ்கோஸ்போர் தான். இது 8 ஸ்போர்ஸ் வந்து இருக்கும். ஓகே, 8 ஆஸ்கோஸ்போர் வந்து சொல்லியிருக்காங்க. இது படிக்கணும், படிச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. These asci are arranged in different types of fruiting bodies called ascocarp. ஓகேவா? எக்ஸாம்பிள் Aspergillus, Claviceps, Neurospora. Neurospora தான் வந்து பயோகெமிக்கல் ஜெனடிக் ஒர்க்குக்கு வந்து யூஸ் ஆகுது. அண்ட் மெனி ஆஃப் த மெம்பர்ஸ் லைக் மோரல் அண்ட் ட்ரபிள்ஸ் ஆர் எடிபிள். கட்சியில் அது ஸ்வீட் நல்லா இருக்கும். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நியூரோஸ்போரா வந்து பிளான் கிங்டமில் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிளான் கிங்டமில் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து இதுக்கு ட்ரோசோஃபிலா ஆஃப் பிளான் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருந்துச்சு. பெசிடியோமைசிஸ் காமன்லி நோன் ஃபார்ம்ஸ் ஆஃப் பெசிடியோமைசிஸ் ஆர் மஷ்ரூம். பெசிடியோமைசிஸ்னாலே மஷ்ரூம், பிராக்கெட் ஃபங்கை, மஷ்ரூம், பேக்கெட் ஃபங்கை ஆர் பஃப் பால்ஸ் தான். ஓகேவா? தி grow in soil, logs, tree stump and even and in living plant body as parasite. parasitesல வந்து parasites மூலமா வந்து plant bodyல வந்து இதாவாங்க. உயிரோட இருக்கிற பேர் வந்து parasites. எக்ஸாம்பிள் ரஸ்ட், ஸ்மட். The mycelium is branched and septate. asexual spores வந்து கிடையாது. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து ஃப்ராக்மெண்டேஷன். சரியா? இது வந்து காமன். செக்ஸ் ஆர்கன் வந்து ஆப்சென்ட்டு. அதுக்கு பதிலாக வந்து பிளாஸ்மோகேமி வந்து நடக்கும். ஓகேவா? அந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் வந்து ஜீனோடைப்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபியூஸ் ஆகி பிளாஸ்மோகேம் வந்து நடக்கும். இந்த ரிசல்டன்ட் ஸ்ட்ரக்சர் வந்து டைகேரியாட்டிக் கிவ் ரைஸ் டு த பெசிடியம்க்கு வந்து கொடுக்கும். And karyogamy and meiosis takes place in the basidium, producing 4 basidiocarps. 4 basidiospore வந்து கொடுக்கும். And இது exogenously வெளியே தான் வந்து இதாகும். பெசிடியம் வந்து வெளியே தான் இதாகும். The basidia are arranged in the fruiting body called basidiocarps. Common members வந்து agaricus. Agaricus வந்து மஷ்ரூம், உஸ்டிலாகோஸ் மட்டு, பக்டீரியா வந்து ரஸ்ட். ஓகே, இதுக்கு வந்து கேன்னு ஞாபகம். கேன். இதுக்கு பாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினம் கத்தும். பாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கத்தும். ஏதோ ஒரு உயிரினம் ஆர்கனிசம் அது ஞாபகம். அண்ட் நெக்ஸ்ட் டியூட்ரோமைசிஸ், காமன்லி நோன் அஸ் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. ஓகேவா? டியூட்ரோமைசிஸ் வந்து இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் த ஏசெக்ஷுவல் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ்னால அது மட்டும்தான் வந்து நோன் ஆயிருக்கும். இந்த செக்ஷுவல் ஃபார்ம்ஸ் ஆர் தீஸ் ஃபங்கை வேர் டிஸ்கவர்ட். தே ஆர் மூவ்ட் இன் டு த கிளாஸஸ் த ரைட் பிலாங் டு. இவங்க வந்து இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. சரியா? இவங்க வந்து இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து ஏசெக்ஷுவலும் வெஜிடேட்டிவ் மட்டும்தான் வந்து தெரியும். செக்ஷுவல் இது வந்து இது இல்லை.
அப்படி செக்ஷுவல் இது வந்து தெரிஞ்சு அப்படின்னா அவங்கள அப்படியே தூக்கிட்டு போய் ஆஸ்கோ இல்லைன்னா ரெசிடியூல் கொண்டு போய் வச்சுருவாங்க. It is also possible that a asexual and vegetative fetus has been one name and placed under Deuteromyces. The sexual another and placed under the another class. Later, when the linkages were established, the fungi were correctly identified and moved. Deuteromyces, when the perfect sexual stage of the members of Deuteromyces were discovered, they were often moved to Ascomycetes and Basidiomycetes. The Deuteromyces reproduce only by a asexual spores known as Conidia. Mycelium is septate and branched. Some members are saprophytes, parasites, and large members are decomposer of litter help in mineral cycling. Examples இது ஆக்ட்னா படிச்சு ஆக்ட் ஆல்டர்னேரியா, கோலியோட்ரைக்கம், ட்ரைகோடர்மா. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிங்டம் பிளான்டே. Kingdom Plantae includes all eukaryotic chlorophyll containing organisms commonly called plants. A few members are partially heterotrophic, such as insectivorous plants or parasites. Bladderwort and Venus flytrap are the example of insectivorous plants. Cuscuta is the parasite. The plant cell have a eukaryotic structure with prominent chloroplast and cell wall mainly made of cellulose. You will study the eukaryotic cell structure in detail. Plantae in algebra database இந்த வருஷம் நான் பேசுகிறேன். இது என்னது, அந்த பார்ஷியலி ஹெட்ரோட்ராபிக் இன்செக்டிவரஸ் பிளான்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அது பேரசைட்டு ஒன்று இந்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா பேரசைட்டு அந்த மாதிரி கூட இருக்கும். பிளாடர்வோல்ட் இன்செக்டிவரஸ் பிளாடர்வோல்ட் அண்ட் வீனஸ் ஃப்ளைட்ராப் இதெல்லாம் இன்செக்டிவரஸ் பிளான்ஸ்க்கு இது. பேரசைட் கஸ்குட்டா. ஓகேவா, அது ஃபுல்லாகவே செல்லோஸால் தான் மேட் ஆகிருக்கும் அந்த யூகேரியோட்டிக் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளான்ட்ஸில் 2 டிஸ்டன்ட் ஃபேஜஸ் இருக்குது. த டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட்டிக் அண்ட் கேப்ளாய்ட் கேமெட்டோஃபைட்டிக். த alternate with each other. The length of the haploid and diploid phases and whether these phases are free living or depend on other. Free living ஆகலாம், depend on other. And vary among different grouping plants. This phenomenon is called alternation of generation. இது plant kingdom அதில் deleted topic. Next, kingdom Animalia. Kingdom Animalia. The kingdom is characterized by the heterotrophic eukaryotic organism, multicellular. They lack cells. They lack cell walls. They direct or indirectly depend on food. They digest their food in an internal cavity, store as glycogen and fat. The mode of nutrition holozoic ingestion of food. They follow a definite growth pattern and grow into adults that have definite shape and size. Higher forms sensory and neuromotor mechanism. Most of them are capable of locomotion. The sexual reproduction is by copulation of male and female followed by embryological development. இல்லை என்ன அப்படின்னா இது ஃபுட்டை கிளைக்கோஜன் ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஹோலோசோய்க்கு ஃபுட்டை வாயிலேயே எடுத்துக்கணும். அண்ட் ஹையர் ஃபார்ம்ஸில் சென்சரி அதுக்கப்புறம் மோட்டார் நியூரான் மெக்கானிசம்லாம் ஹையர் ஃபார்மில் இதாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் லோக்கமோஷனுக்கு இது பண்ணுவாங்க, கேப்பபிளாக முடியும் லோக்கமோஷன். அண்ட் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் செக்ஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல். ஓகேவா, எம்பரியாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இதாகும். நெக்ஸ்ட் வைரஸ், வைராய்ட், ப்ரையான், லைக்கன். இன் 5 kingdom classification, ஆர்கைஸ் விட்டேட்டுக்கர் இந்த கலர் எடுத்தேன்னா எடுக்கல. சரி, இன் 5 kingdom classification, Whittaker, there is no mention of lichen and some acellular organism. அந்த ப்ராக்கெட்லேயே எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருப்பேன். சரியா, தெரியாமல் போட்டுட்டேன். அது ஏதோ ஞாபகத்தில் ப்ராக்கெட்லேயே தெரியாமல் போட்டிருப்பேன், பார்க்காதீங்க. ஓகே, இது மட்டும் பார்த்துக்கோங்க. Lichens and some acellular organisms like virus, virat, prion. They are briefly introduced here as all those is about that all ill effects of common cold on the virus.
the virus did not place in the pathogen, so they are not true living. வைரஸ் வந்து இந்த மாதிரி காமன் ஃப்ளூ இதுக்கெல்லாம் வந்து இது பண்ணும். அண்ட் வந்து வைரஸ் வந்து நாட் ட்ரூ லிவிங். சரியா, வைரஸஸ் இஸ் நாட் ட்ரூ லிவிங். If you understand living as those organisms that have cell structure, the viruses are non-cellular organisms that are characteristic an inert crystalline structure outside the cell. இது ஒரு இதில் ட்விஸ்ட் வச்சான், நான் அதை தப்பாக எழுதிட்டேன், சரியாக வாசிக்கலை. இந்த இதில் ட்விஸ்ட் வச்சுட்டான். அவுட் சைட் த செல் தான் வரும், இன்சைட் த செல்லுன்னு போட்டுருச்சு. நான் அதை போய் மார்க் பண்ணிட்டேன், அதில் வச்சான் ட்விஸ்ட்டு. இன்னும் ஞாபகம் இருக்குது. Viruses are non-cellular organisms that are characteristic by having an inert crystalline structure outside the living cell. Next, once they infect a cell, they have a take over the machinery of the host cell to replicate themselves, killing the host. Would you call the virus living or non-living? இப்போ வந்து அவங்க வைரஸ் வந்து உள்ளே போய் இதை நீ என் உடம்புல இப்போ வந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து அதோட அந்த ஹோல் என்னோட மெஷினரி ஃபுல்லாகவே அவனே எடுத்துக்கிறோம். என்னை கொல்றதுக்கு தான் அவன் வந்து முயற்சி பண்ணுவான். ஓகேவா, அவ்வளோதான். அண்ட் வைரஸஸ் மீன்ஸ் வெனம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூவிட். டிமிட்ரி இவானஸ்கி 1892 recognize certain casual organism of the mosaic disease of tobacco. மொசைக் டிசீஸ் ஆஃப் டபாக்கோவில் வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க டிமிட்ரி இவானஸ்கி. இவர் தான் வந்து சொன்னார், அதனை வைரஸ் வந்து பாக்டீரியாவை விட ஸ்மாலராக இருக்குது, அது வந்து அந்த ஃபில்டருக்குள்ளே வந்து ஈஸியாக வந்து போயிடும், பாக்டீரியா ப்ரூஃப் ஃபில்டருக்குள்ளே ஈஸியாக வந்து போயிடும், ஏன்னா பாக்டீரியா விட ஸ்மாலராக இருக்குது. டிமிட்ரி இவானஸ்கி தான் சொன்னார். என்னது, மொசைக் டிசீஸு, அதுக்கப்புறம் வந்து பேட்டரி ஃபில்டருக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நெக்ஸ்ட்டு M.W. Bajernik 1898 demonstrated that extract of injected plant. இப்போ அந்த இன்ஃபெக்டட் பிளான்ஸில் உள்ள இதை அந்த லிக்விடை வந்து எடுத்து
Ciliate differ from all other protozoans in எப்படி? Using pseudopodia for capturing prey, having a contractile vacuole for removing excess water, using flagella for locomotion, now having 2 types of nuclei. இதுவும் வராது. எது வரும்? இதுக்கு தானே வந்து கான்ட்ராக்டல் வேக்யூல் இருக்குது, மற்ற யாருக்காவது இருக்கா? புரோட்டோசோனுக்கே கிடையாது. அதனால இவங்க தான். நெக்ஸ்ட், விச் ஆர் ஆஃப் ஃபாலோயிங் ஆர்கானிசம் ஆர் இவங்க கிடையாது. ஓகே, இவங்களுக்கு இவங்க வந்து எத்தனை? 33, 32. 32க்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்ல போகிறதில்ல, எனக்கு தெரியாது. சரியா? அதனால் நீங்கள் சொல்லுங்கள். Which one of the following organisms are known as chief producers of ocean? Diatoms. Which one of the following is not a prokaryote? எது not a prokaryote? தெரியுமா? இதுவும் நீங்களே சொல்லுங்கள். ஆஃப்டர் கேரியோகேமி ஃபாலோயிங் பை மியாசிஸ், ஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் எக்ஸோஜீனியஸ்லி. எதில்? என்ன? பெசிடியோமைசிட்ஸில் சொன்னேன்ல. அப்போது சக்கரோமேசஸ் வராது, நியூரோஸ்போராவும் வராது, ஆல்டர்னேரியாவும் வராது. அப்போ என்ன வரும்? அகாரிக்கஸ் தான் வரும். Which one of the following statement is incorrect? Prions consist of abnormal folded coating. Correct. Parasite. Infective consist in the virus in the protein coat. Viroid lack a protein coat. இதுதான். இன்ஃபெக்டிவ் கான்ஸ்டியூட்ஸ் இன் வைரஸ் இந்த ப்ரோட்டீன் கோட் இல்லை, டிஎன்ஏ. Which one of the following is incorrect? Is a filamentous body. இதுதான். அதுக்கு ஃபிலமெண்டஸே கிடையாது, இது யூனிசெல்லுலார். தப்பு. யூனிசெல்லுலார் தான் கிடைக்கும். யூனிசெல்லுலார். சரியா? Which one of the following is correct? They have free RNA without protein coat. இது வைராய்டு தானே? ஆமாம், ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். Which one of the following statement is correct? Correct இது. Fusion of two cells is called karyogamy. No, 2 nuclei தானே. ஆனால் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. Fusion of protoplasm between 2 motile or non-motile is called karyogamy. இது கரெக்டு. ஸோ இதுதான் நியூக்ளியை. ஆர்கானிசம் ஷீட் செல் இல்லை, ஹெட்ரோசிஸ்ட் தானே. ஹெட்டிரோசிஸ்ட். Organisms that depend on living plants are called saprophytes. No, that is parasite. Which one of the following is correct statement? Cyanobacteria, Mycoplasma and DNA. இதுதான். சாரி, ராங். கரெக்டு தானே கேட்டிருக்கேன். சரி, கிடையாது. She had no cell wall. தப்பு. No. ஐயோ, நோ வரணும். ஸ்லைம் மோல்டு இதுலையா வரும்? ப்ரோட்டஸ்டாவில் தானே வரும்.
Cyanobacteria are a group of autotrophic classified என்னன்னு மொழினா கரெக்ட். பாக்டீரியா எக்ஸ்க்ளூசிவ்லி ஹெட்டரோட்ராபிக் ஆர்கானிசம். எக்ஸ்க்ளூசிவ்லி ஹெட்டரோட்ராபிக் ஆர்கானிசமோ பட் ஆட்டோட்ராப்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ இது கிடையாது. ஸோ இதுதான் லாஸ்ட் ஒன். என்னதெல்லாம் வந்து ஹோம்ஒர்க் சொன்னேன், இது வந்து கீழே, இது வந்து ஆன்சர். சரியா, இது வந்து பார்த்துக்கோங்க. என்னதெல்லாம் ஹோம்ஒர்க் சொன்னேன், 34, 32, 32, 34, 14 இது ஹோம்ஒர்க். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. இதுவும் ஹோம்ஒர்க் தான், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. என்னெல்லாம் ஹோம்ஒர்க் இதில் எழுதிடுறேன். 32, 34, 14 homework with options and answer. ஓகேவா? ஓகே, இன்றைக்கி வந்து இது ஃபுல் என்சிஆர்டி ரிவ்யூ செஷன் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனுக்கு முடிஞ்சிச்சு. அண்ட் எக்ஸாம் இருக்குது, இதுக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால தான் நான் வந்து வேகமாக முடித்தேன். இதுவும் லிங்க்விங் வேர்ல்டும். ஓகேவா? இது ரெண்டுமே ஒரே நாளில் தான் எடுத்தேன். மேபி இது வந்து ஒரு நாள் கழித்து கூட வந்து வீடியோ அப்லோட் ஆகலாம். ஓகேவா? நல்லா படிங்க, எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க. ஓகே, all the best. See you all in the next video. Plant Kingdomல பார்க்கலாம், Bryophytes பார்க்கலாம். ஓகேவா? பாய், டாடா.